மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி பற்றிய பிரபலமான புராண கதை ஒன்று தமிழில். ஒரு காலத்தில் வியாதன் ஒரு வேடன் என்றொருவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் பாவம் செய்பவனாக, கொலை வேட்டை போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டவனாக இருந்தான். அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தனர். அவர்களை பராமரிப்பதற்காக அவன் தினமும் காட்டுக்குச் சென்று வேட்டையாடுவான். ஒரு மகா சிவராத்திரி தினத்தில் அவன் வழக்கம்போல் வேட்டைக்காக காட்டுக்குச் சென்றான். ஆனால் அன்று முழு நாளும் அலைந்தும் எந்த மிருகமும் கிடைக்கவில்லை. பசியும் தாகமும் கொண்டு மாலை நேரத்தில் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். அங்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது அவனுக்கு தெரியாமல். இரவு முழுவதும் அவன் தூங்காமல் கண் விழித்திருந்தான். பசியால் துடித்த அவன் மரத்தின் இலைகளை பறித்து கீழே வீசினான். அந்த இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அதாவது தற்செயலாக வில்வ இலை அர்ச்சனை நடந்தது. மேலும் அவன் தண்ணீர் தேடி செல்லும் போது தன் காலில் இருந்த தாகத்தால் தன் வாயில் இருந்த உமிழ்நீரை அல்லது சில கதைகளில் தண்ணீரை சிவலிங்கத்தின் மீது தெளித்தான். அபிஷேகம் போல ஆயிற்று. இப்படி அவன் அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தான். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தான். வில்வ இலை அர்ச்சனை செய்தான். அபிஷேகம் செய்தான். அடுத்த நாள் காலையில் அவன் மரத்திலிருந்து இறங்கி வந்தபோது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு காட்சி அளித்தனர். அவனுடைய அறியாமல் செய்த பக்திக்காக சிவன் மிகவும் மகிழ்ந்தார். வேடனே, நீ அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டாய். அதன் பலனால் உனக்கு ஞானம் உண்டாகி முக்தி கிடைக்கும் என்று அருளினார். அதன்பின் வியாதன் தன் பாவங்களை உணர்ந்து சிவபக்தனாக மாறி சிவபதம் அடைந்தான். இந்த கதை சிவ மகாபுராணம் போன்ற நூல்களில் கூறப்படும் பிரபலமானது. இதன் மூலம் தெரிய வருவது, சிவராத்திரி விரதம் மிக பெரிய புண்ணியத்தை தரும். அறியாமலேயே செய்தாலும் பலன் கிடைக்கும். வில்வ இலை அபிஷேகம், இரவு முழுவதும் கண் விழித்தல் ஆகியவை மிக முக்கியம். ஓம் நமசிவாய. கூப்பிய கைகள். மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். சிவனருள் உங்களுக்கு என்றும் உண்டாகட்டும். வில்வ இலை பில்வபாத் பெல்பாத் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாகவும் அவரது வழிபாட்டில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. இதன் முக்கியத்துவம் பல்வேறு ஆன்மீக, புராண மற்றும் குறியீட்டு காரணங்களால் உண்டு. வில்வ இலையின் முக்கிய குறியீடுகள். சம்போலிக் சிக்னிஃபிகன்ஸ். வில்வ இலை 3 இதழ்களை ட்ரஃபோலியே ட்ரிபிட்ரா கொண்டது. இது பல திரித்வங்களை ட்ரினிட்டிஸ் குறிக்கிறது. சிவனின் 3 கண்கள் அக்னி, நெற்றிக்கண், சூரியன், சந்திரன். மும்மூர்த்திகள் பிரம்மா இடது பகுதி, விஷ்ணு நடு, சிவன் மேல் நுனி பகுதி. 3 குணங்கள் சத்துவம் நல்லது, ரஜோகுணம் ஆற்றல், தமோகுணம் அறியாமை. ஓங்காரத்தின் 3 எழுத்துக்கள் ஏ ஆ யு ஓ எம் இம். வலதுபுறம் நோக்கிய அம்பு ஆதி ஒலி யாம் சிவனின் சாரம். படைத்தல், காத்தல், அழித்தல் உலகின் 3 செயல்பாடுகள். இந்த குறியீடுகள் வில்வ இலையை சிவனின் அம்சமாகவே ஆக்குகின்றன. புராண கதைகள் மற்றும் தோற்றம். மித்தலாஜிக்கல் ஸ்டோரீஸ். ஸ்கந்த புராணம் நகரா கேண்ட படி பார்வதி தேவி விளையாட்டின்போது சோர்ந்து வியர்த்தார். அவரது வியர்வை துளி தரையில் விழுந்து வில்வ மரமாக மாறியது. பார்வதி அதற்கு வில்வம் என்று பெயரிட்டு இதன் இலைகளால் வழிபடுபவர்களுக்கு பாவங்கள் நீங்கி செல்வம் முக்தி கிடைக்கும் என்று அருளினார். வில்வ மரத்தின் அடியில் பார்வதி வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. சிவபுராணம் படி வில்வ மரமே சிவனின் வடிவமாக மகாதேவ சொரூபம் கருதப்படுகிறது. வில்வ இலை அர்ச்சனை செய்வது மிக பெரிய பாவங்களையும் அழிக்கும். பில்வாஷ்டகம் வில்வஷ்டாகம் என்ற ஸ்தோத்திரத்தில் வில்வ இலையின் மகிமை பாடப்படுகிறது. ஒரு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் கூட மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும். வழிபாட்டில் முக்கியத்துவம். சிவலிங்கத்திற்கு வில்வ இலை அர்ச்சனை கா 108 அல்லது 1008 இலைகள் மிக முக்கியம். இது சிவராத்திரி, பிரதோஷம், சோமவாரம் போன்ற நாட்களில் கட்டாயம். வேறு எந்த இலை, துளசி உட்பட சிவனுக்கு ஏற்றதல்ல, வில்வம் மட்டுமே உகந்தது. வில்வ இலை குளிர்ச்சி தரும் குணம் கொண்டது. வலதுபுறம் நோக்கிய அம்பு சிவனின் ருத்ர கோப சக்தியை அமைதிப்படுத்த உதவுகிறது. பூஜைக்கு பயன்படுத்திய இலைகளை மீண்டும் பயன்படுத்தலாம். உலர்ந்தாலும், ஏனெனில் அது சிவனின் அருள் தங்கியிருக்கும். பலன்கள். பெனிஃபிட்ஸ் as per scriptures. ஒரு வில்வ இலை அர்ப்பணித்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு 3 ஜென்ம பாவங்கள் நீங்கும். வில்வ மரத்தை தொட்டாலோ பார்த்தாலோ வலதுபுறம் நோக்கிய அம்பு பாவங்கள் விலகும்.
வில்வ இலை தலையில் வைத்தால் வலதுபுறம் நோக்கிய அம்பு யமனின் தண்டனை தவிர்க்கப்படும். ஸ்கந்த புராணா. சுருக்கமாக, வில்வ இலை சிவ பக்தியின் சின்னம், பாவ நிவாரணி, முக்தி தரும் பொருள். சிவன் கோயில்களில் வில்வ மரம் இருப்பதும் பூஜையில் வில்வ இலை இன்றியமையாததும் இதனால்தான். பில்வம் சிவார்ப்பணம். கூப்பிய கைகள். ஒரு வில்வ இலையே சிவனுக்கு அர்ப்பணம். ஓம் நமசிவாய. பில்வாஷ்டகம். வில்வஷ்டாகம். வில்வாஷ்டகம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலையின் மகிமையைப் போற்றும் 8 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம். அஷ்டகம். இது ஆதி சங்கராச்சாரியார் அருளியது என்று பலர் கருதுகின்றனர். சிவ வழிபாட்டில் வில்வ இலையை அர்ப்பணிக்கும் போது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகச் சிறப்பு. குறிப்பாக மகா சிவராத்திரி, பிரதோஷம், சோமவாரம் போன்ற நாட்களில் இதைச் சொல்லி வில்வ இலை அர்ச்சனை செய்வது பாவ நிவாரணி, செல்வம், முக்தி தரும் என்று நம்பப்படுகிறது. பில்வாஷ்டகத்தின் முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ். ஒரு வில்வ இலையே மிக பெரிய தானங்கள், கோடி கன்னி தானம், தங்க மலை தானம், வாஜபேய யாகம் போன்றவைக்கு சமம் என்று கூறுகிறது. திரிதளம். 3 இதழ்கள், வலதுபுறம் நோக்கிய அம்பு, 3 குணங்கள், சத்வ, ரஜஸ், தமஸ், 3 கண்கள், சிவனின் 3 ஆயுதங்கள், 3 ஜென்ம பாவங்களை அழிக்கும். வில்வ இலை சிவனின் சின்னம் போல கருதப்படுகிறது. இதை அர்ப்பணிப்பது சிவனை மகிழ்விக்கும் எளிய வழி. இந்த ஸ்தோத்திரத்தை சிவன் சன்னதியில் படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று சிவலோகம் அடைவார் என்று பலன் கூறப்படுகிறது. பில்வாஷ்டகம். தமிழ் உரைத்தமிழ் வரிகள். டிரான்ஸ்லிட்டரேஷன். கூட்டல் பொருள். பொதுவான 8 ஸ்லோகங்கள் கூட்டல் பலன் ஸ்லோகம். திரிதளம். திரிகுணாகாரம். திரிநேத்திரம். சத்ரியாயுதம். திரிஜன்ம பாபசம்ஹாரம். ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். 3 இதழ்கள் கொண்டது, 3 குணங்களின் வடிவம், 3 கண்கள் போன்றது, 3 ஆயுதங்கள் போன்றது. 3 பிறவிகளின் பாவங்களை அழிக்கும் ஒரு வில்வ இலையை சிவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். திரிசாகை. பில்வபத்ரைஸ்ஸ அச்சித்ரை, கோமலை, சுபை. தவ பூஜாம் கரிஷ்யாமி ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். குறைவில்லாத, மென்மையான, நல்ல 3 கிளைகள் கொண்ட வில்வ இலைகளால் உனக்கு பூஜை செய்கிறேன். ஒரு வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணம். அகண்ட பில்வபத்ரேன பூஜிதே நந்திகேஸ்வரே. சுத்வர்க்கக்கனம். 4 பெருக்கம். யந்தி சர்வ பாபேப. 4 பெருக்கம். யோ ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். முழு வில்வ இலையால் நந்தி ஈஸ்வரரை வழிபட்டால் எல்லா பாவங்களும் நீங்கும். ஒரு வில்வம் சிவார்ப்பணம். கோடி கன்யா மகாதானம். தில பர்வத கோடைய. காஞ்சனம் சிலதானேன ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். கோடி கன்னி தானம், தில மலை கோடிகள், தங்க மலை தானம் இவைக்கு சமம் ஒரு வில்வம் சிவார்ப்பணம். தாவர்க்கக்கனம். அந்தி கோடி சஹஸ்ராணி வாஜபேய தானீச்ச. கோடி கன்யா மகாதானாம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். பொருள். 1000 யானை தானங்கள், 100 வாஜபேய யாகங்கள், கோடி கன்னி தானங்கள் எல்லாவற்றுக்கும் சமம் ஒரு வில்வம். பார்வத்யா. ஸ்வேத வர்க்கக்கனம். சஞ்சாதம். மகாதே வர்க்கக்கனம். வசிய சப்ரியம். பில்விருக்ஷம் நமஸ்யாமி ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். பார்வதியின் வியர்வையால் உருவானது, மகாதேவனுக்கு மிகவும் பிரியமானது. வில்வ மரத்தை வணங்குகிறேன். ஒரு வில்வம் சிவார்ப்பணம். தாவர்க்கக்கனம். அஷ்னம். பில்வ விருக்ஷஸ்ய ஸ்பர்ஷ்னம் பாபநாஷ்னம். அஹோபாக்கியம். அஹோபாக்கியம் பில்வம் சிவார்ப்பணம். பொருள். வில்வ மரத்தை பார்ப்பதும் தொடுவதும் பாவநாசம். அற்புதமான பாக்கியம். ஒரு வில்வம் சிவார்ப்பணம். காஷி க்ஷேத்திர நிவாசம். ச காலபைரவ. தாவர்க்கக்கனம். அஷ்னம். பிரயாகே மாத 4 பெருக்கம். வம் இத் வர்க்கக்கனம். ருஷ்ட்வா ஏக வில்வம் சிவார்ப்பணம். பொருள். காசி வாசம், காலபைரவ தரிசனம், பிரயாகையில் மாதவ தரிசனம் இவைக்கு சமம் ஒரு வில்வம். பலன் ஸ்லோகம். ஃபாலாஸ்ருதி. பில்வாஷ்டகமித வர்க்கக்கனம். இம் புண்ணியம் ய பட்டேத் சிவ சந்நிதவ் சர்வ பாப விநிர்முக்த சுவலோகமவாப்னுயாத். பொருள். இந்த புண்ணியமான பில்வாஷ்டகத்தை சிவன் சன்னதியில் படிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகம் அடைவார். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் அல்லது பிரதோஷத்தில் சொல்லி வில்வ இலை அர்ப்பணிப்பது சிவ பக்தியை வளர்க்கும். ஓம் நமசிவாய. கூப்பிய கைகள். ஒரு வில்வ இலையே சிவனுக்கு போதும். ஏக பில்வம் சிவார்ப்பணம்.